ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, நேற்று எங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதை முடிச்சுட்டு பக்கத்தில் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸாக நடக்குது. ஆனால் நேற்று தான் நாங்கள் போயிருந்தோம். ஃப்ளவர் ஷோ பாண்டிச்சேரியில் பொட்டானிக்கல் கார்டனில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபீஸ் கொலீக்ஸு, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். ஃப்ளவர் ஷோவில் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ளவர்ஸு, காய்கறி, நவதானியங்கள், நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது நான் உள்ளேயே போகலை, போன வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க டாட்ரு, அவங்க பையன், இவன் ஸ்வேதா. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷோக்குள்ளே தான் போயிருந்தோம். அங்கே ஸ்டேஜ்லாம் போட்டிருந்தாங்களா, ஃபன் பண்ணுறதுக்காக அதில் நடந்துலாம் காமிச்சிட்ருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. போனது நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்தையும் அங்கே பார்த்தோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஆட் பண்ணுமான்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரூட்ஸு, சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைகள் இருந்துச்சு, வாங்குறதுக்கும் நிறைய பொருளுங்க இருந்தது. நாங்கள் எதுவும் வாங்கலை, சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். குட்டி பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய கூட்டம். நேற்று பார்த்திங்கன்னா தைப்பூசம், அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் அவ்வளோ ரஷ் வந்துகிட்டே தான் இருந்தது. நேற்று தான் லாஸ்ட் டே அப்படின்றதுனால நிறைய ரஷ் வந்துகிட்டே இருந்தது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு. முன்னாடி போகிறதுலாம் என் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்டு எல்லோரும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி அப்படியே கவர் பண்ணிகிட்டே போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள். இங்கே நிறைய வெஜிடபிள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அது உள்ள தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளால் விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வியாபாரி ஒருத்தவங்க விற்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து வெஜிடபிளாலே விநாயகர் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சுற்றி வெஜிடபிள் பாருங்கள், எல்லா வெஜிடபிளோட நேமும் இருந்தது. குழந்தைங்களாம் போயிருந்தால் அவங்களுக்கு தெரியாது, நானே பார்க்காத நிறைய காய்கறிகள்லாம் கூட இங்கே இருந்தது. நான் பார்த்தேன். நிறைய குழந்தைங்களுக்கு இப்போயே காமிச்சிருந்தோம்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பழத்தோட இதுவும் இங்கே இருந்தது. எல்லா வகை வெஜிடபிள்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தான். எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த சைடில் வாழைக்குலை, தென்னங்குலை இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பம்கின்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாகவே வெஜிடபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே வெஜிடபிள் தான் வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் வித் ஃப்ரூட்ஸு அது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நடுவில் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அது கரெக்டாக இது பண்ண முடியல. பார்த்திங்களா, இதோட வெஜிடபிள்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனில் டிவியில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதுவும் எடுத்திருந்தோம். பலாப்பழம்லாம் பாருங்கள், தர்பூசணி, பலாப்பழம், இந்த சைடு இளநீர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செடிங்களும் நிறைய இருக்குது. அதுமாதிரி ரோஜா செடி, நிறைய செடி வாங்கியிருந்தாங்க நிறைய பேர். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை சீவி அதில் ஒரு மாடு செஞ்சுருந்தாங்க. 2 உழவர் மாடு செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதை சுற்றி வெஜிடபிள்ஸோட
செடியெலாம் விற்றுட்ருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மிளகா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல, நான் கேள்வி கூட பட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள், அதுக்காக தான் எடுத்திருந்தேன். பார்த்திங்களா கருப்பு கலர் இருக்குது. இது வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பழுத்துருக்கு, கொஞ்சம் பச்சையாக இருந்தது. ஆனால் இந்த கருப்பு கலர் மிளகாய் நான் பார்த்ததில்ல. வேறு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பீன்ஸு, ஹைப்ரிட் பீன்ஸ்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். நான் இன்னும் க்ளோஸப்பாக பாருங்கள். இதுதான் பீன்ஸு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹைப்ரிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த செடியெல்லாமும் அங்கே அவைலபிளாக தான் இருந்தது. நிறைய பேர் செடியும் வாங்கிட்டு தான் போனாங்க. இது கத்திரிக்காய், இது மிளகாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வியாபாரி மாதிரி இந்த பொம்மையும் செஞ்சு தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. முட்டைக்கோஸ் அந்த செடியெலாம் இங்கே இருந்தது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், இந்த பொம்மை தான் நான் சொன்னேன். காய்கறி கடை வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நவதானியங்கள் வச்சு நிறைய ஆர்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் பிள்ளைங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்திங்களா. நவதானியங்களை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அழகாக இருந்தது எல்லாமே. இது சேல்ஸுக்கும் கொடுக்குறாங்க, பார்க்கவும் இது பண்ணாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ். பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப பொறுமை வேணும். நவதானியங்களை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமான்றதை நேற்று நாங்கள் பார்த்துருந்தேன். இங்கே 2 மாடு. இது வந்து அந்த பார்க் உள்ளேயே இருக்கிற மாடு. அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணிகிட்ருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதையும் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாண்ட வந்து ஃப்ளவர் ஷோ. அதை அப்படியே சுற்றி இன்னாண்ட வந்திங்கன்னா அப்புறம் ஃப்ளவர் ஷோ, ஃபிஷ் அக்வாரியம் எல்லாமே இருந்து இதுக்குள்ளே தான். நிறைய ரோஜா செடிங்களாம் இதுக்குள்ளே தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது போயிட்டு சுற்றிட்டு வரணும், எனக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் வந்துவிட்டோம், அதுக்குள்ளே போகலை. அது வந்து நான் கவர் பண்ண சொல்லியிருந்தேன். இன்கேஸ் அதை எடுத்திருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக போடுறேன், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸாலேயே ஒரு ஃப்ளைட் ஒன்று செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கினாங்க பாருங்கள். இது வந்து க்ரீன் கலர் கிரேப்ஸு, அது மேலே இருக்கிறது பிளாக் கலர். 3 days ஆகியுமே ஒன்றுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அது எப்படி செஞ்சாங்கன்றதே தெரியல, சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலை. இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய செடிங்க அழகழகாக. இந்த பூவோட பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக பார்க்கவே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ கலர்ஸ் பாருங்களேன், இவ்வளோ கலர்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து சாமந்தி பூ. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்கன்ட்டு. அதை சுற்றி வரணும். நாங்கள் இங்கேருந்தே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண முடியுமான்னு பார்த்து கவர் பண்ணியிருக்கேன். இது ஒரு குட்டி பையன், என் ஹஸ்பண்ட் குட்டி பையன். செம்ம ரஷ்ஷாக இருக்குங்களாம், மேலே போக முடியாது அப்படின்றதுனால திருப்பி நாங்கள் எப்படியே வந்துட்டோம். ஏன்னா போயிட்டு சுற்றிட்டு வர முடியாது. நாங்கள் மார்னிங் வந்தோம் ஃபங்க்ஷனுக்கு, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பார்த்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பிடிச்சிருக்குங்களா எல்லாமே? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.